வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நிலை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அருள்நிதி வேலுச்சாமி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. தொடருங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, மனிதர் வேறுபாடு கவையிலே 7 சம்பத்துக்களுக்கான காரணங்கள் 16. இவற்றின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு இறுதியாக 16வது காரணம் ஒழுக்கம். ஒழுக்கத்தின் சிறப்பு என்ன? 16 காரணங்களில் முதலாவதாக கருவமைப்பு, கடைசியில் ஒழுக்கம். இப்படி அமைத்தனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒழுக்கம் வந்துவிட்டால் கருமையும் சுத்தமாகிவிடும். அடுத்த வட்டம். அதனால் 16வது முடிகின்ற போது இந்த ஒழுக்கத்தில் சிறந்தால் கருமையும் தூய்மையாகும். ஆனால் ஒழுக்கம் என்பதற்கு மக்கள் மத்தியிலே, சிந்தனையாளர்கள் மத்தியிலே சரியான விளக்கம் உண்டா? இதெல்லாம் ஒழுக்கம், இதெல்லாம் ஒழுக்கம் என்று பெரிய பட்டியல் போடுவார்களே தவிர, ஒரு சாமியமாக இதுதான் ஒழுக்கம் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறதா? வலு பெருந்தகை கூட ஒழுக்கம் உடைமை என்று 10 குறிப்பாக்களை தந்திருக்கின்றார். ஆனால் சாமியம் என்று அதில் நாம் கண்டெடுக்க முடிவதில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சாமியத்தை கண்டெடுத்த ஒரே மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அற்புதமான ஒரு சாமியம், ஃபார்முலா. இதற்கு மேல் ஒரு வார்த்தையை மாற்றவோ சேர்க்கவோ கழிக்கவோ முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷன் தான் ஒழுக்கத்திற்கான மகரிஷி தந்த விளக்கம். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம். அவ்வளவுதான். இதை விளக்கமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால்
அத்தனை அறத்தின் கோட்பாடுகளும் இதற்குள் அடங்கியிருப்பதை பார்க்கலாம். இதன்படி வாழ்க்கை அமைந்து விட்டால் நிச்சயமாக ஆத்ம தூய்மை வந்தே தீரும். வல்ல பிறந்தகை ஒழுக்கமுடைமை என்று அற்புதமான அதிகாரத்தை தந்திருக்கின்றார். இயற்கையில் எந்த ஜீவனாவது ஒழுக்கத்தை மீறுகிறதா? ஒரு குரங்கு குட்டியை பார்த்தே ஒழுக்கமாறு நேரம் இல்லை என்று சொல்லுதா? எந்த ஜீவனும் ஒழுக்கத்தை போதிப்பதும் இல்லை. சரி, ஒழுக்கத்தை மீறுகிறதா? இதுதான் வாழ்க்கை முறை. சிங்கம், புலி, யானை, கரடி, நாய், பூனை, அதற்கென்று ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதை மீறுகிறதா என்றால் அதுவும் முடியாது. ஆனால் ஒழுக்கத்தை போதித்து கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். ஒழுக்கத்தை போதித்து கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஜீவன் மனிதன் மட்டும்தான். எத்தனை தலைமுறைகளாக நம்ம ஒழுக்கத்தை போதிச்சிருக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், கோவிலுக்கு போகணும், 108 முறை வலம் வந்து வணங்கணும், அன்பும் கருணையுமா இருக்கணும், ஒழுக்கமா தொழில் பார்க்கணும், ஒழுக்கமா குடும்பத்தை நடத்தணும், ஒழுக்கமா குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகள் ஒழுக்கமா வளரணும். எத்தனை தலைமுறைகள்! நம் வரைக்கும் ஒழுக்கம் வந்து விட்டுதான் பாருங்களேன். நாம் இவ்வளவு பேசுறோம், 30 வருஷமா இருக்கிறோம், முழுவதும் ஒழுக்க சீலனாக மாறிவிட்டோமா அப்படின்னு பாருங்களேன். ஏன் முடிவதில்லை? Man is a civilized animal. பழக்கத்திற்கு அடிமை. அதனால ஏற்கனவே பழக்கத்தை தந்து வழக்கத்தை தந்து பிறகு ஒழுக்கத்தை பேசுகிறார் மகரிஷி அவர்கள். இப்படி எல்லாம் வந்திருக்கும், அதையே காரணம் காட்டி அதையே செய்து கொண்டிருந்தால் எப்படி? மாற்றம் வர வேண்டாமா? அதனால் இப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு மாறணும் என்று 5 ஒழுக்க பண்பாட்டை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். தலைமுறைகள் பல கடந்தும் இயற்கையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஒழுக்கம் நம்மிடத்திலே முழுமை பெறுவது இல்லை. ஒழுங்கீனம் என்பது இயற்கை விதிக்கு முரண்பட்டது. அது துன்பத்தை தான் தரும். எனவே உடல், உயிர், மனம், ஆத்மா என்ற 4 அம்சங்களில் அமைந்த நமது வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த ஒரு அறிவியல் வாழ்க்கை. இதை புரிந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்றால், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேன்மையானதாக ஒழுக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் என்றால் அத்தனை வளங்களுக்கும் இதுதான் அடிப்படை. காலம் தவறாமை ஒரு ஒழுக்கம். உச்சத்தை தொட்டவர்கள் யாரும் காலத்தை அலட்சியப்படுத்துவதில்லை. இத்தனை மணிக்குன்னா எத்தனை, அதாவது இங்கே கூட பள்ளிகளிலே தினசரி லேட்டா வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு முறை பேர குழந்தைகள் ஸ்கூல்ல விட்டு வரும்போது திரும்பி வரும்போது பார்க்குறேன், 10 பேர்களில் 8 பேர் இந்தியர்கள் தான். அப்போ நமக்கு இந்த பங்க்சுவாலிட்டி என்பது ரத்தத்தில் இல்லை. அதனால் இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்தாலும் கூட அது மட்டும் ஜீன் கேரக்டர் மாற மாட்டேன்றது. பீஸா பர்கர் சாப்பிட்றதெல்லாம் உடனே மாற்றிக்கிறோம். ஆனால் பங்க்சுவாலிட்டி என்பதை நம்மால் ஏன் மாற முடியறதில்லை? 10க்கு 8 பேர் லேட்டாக வர்றாங்க. அப்போ அதுக்கான ஒரு ஊக்கம், முதல்ல என்ன குறை என்பதை பார்க்கணும், பிறகு அதை எப்படி திருத்துவது என்று யோசிக்கணும்.
அப்பதான் மாற்றம் வருமே தவிர இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் அப்படின்னே போயிட்டு இருந்தோம்னாக்க வந்ததே வந்துகிட்டு இருக்கும், செஞ்சுட்டு இருப்போம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது தானாக இயற்கையையும் இயற்கை விதியையும் உணர்ந்து ஒழுக்கம் காப்பது, அல்லது உணர்ந்தவர்கள் விளக்குகின்ற நெறியை, வாழ்க்கை நெறியை மதித்து பின்பற்றுவது. ஒன்று ஆன்றோர், இன்னொன்று சான்றோர். ஒன்று சுய புத்தி, இன்னொன்று சொல் புத்தி. இரண்டும் இல்லை என்றால் எப்படி துன்பம் நீங்கும்? ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்கிறார். குடிப்பிறப்பு பெருமை என்பதெல்லாம் ஒழுக்கத்தை சார்ந்ததுதான், பணத்தை சார்ந்ததல்ல. தாய் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக ஆற்றுவது, அதான் குடித்தனம் சொல்றதுங்க. எந்த சிந்தனையும் இல்லாது வந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்றால் சூத்திரன் சொல்லுவார்கள். வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் வைசியன், போரடினால் சத்திரியன், வெற்றி பெற்றால் பிராமணன். இதுதான் வாழ்க்கை. எனவே குடிப்பிறப்பை உயர்த்தி காட்டுவது ஒழுக்கம். அது இல்லை என்றால் எந்த பெருமையும் கிடையாது. மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மகான்களின் அறிவுகளை கேட்டு அதன்படி தன்னை திருத்திக் கொள்வது ஓதி கேட்டு ஒழுகுதல். அப்படி ஓதி கேட்டது சில சமயங்கள் மறந்து போனாலும் மறுபடியும் படித்து தெரிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது நமக்கே கூட நினைவுக்கு வரலாம். ஆனால் தர்மத்தை பேசிக்கொண்டே ஒழுக்கம் தவறுபவன் பிராமணன், அந்தணன் என்ற சிறப்பை இழந்து விடுகிறான். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களான். அறத்தின் உச்சம் தானே இறை உணர்வு. இதே மகரிஷி அவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு என்றும் பிறகு இரண்டொழுக்க பண்பாடு என்று இரண்டாக பிரித்தார்கள். ஐந்தொழுக்க பண்பாடு, எத்தனையோ பண்பாடு உலகத்துல வந்து வந்து மாறி போனது. இன்றைக்கும் மது அருந்துவதும், ஊர் சுத்துவதும், போதை மருந்து பழகுவதும் இன்றைய பண்பாடாக மாறிவிட்டது. குடிப்பழக்கம் இல்லைன்னா என்ன நீ குடிக்க மாட்டியா என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு பண்பாடு உயர்ந்து விட்டது. ஆனா எது நமக்கு சிறப்பை தரக்கூடியது என்றால், புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலின் உழைப்பினால் வாழ்வதென்ற முடிவு. மற்றவர் மனம் உடல் வருத்தா மாநெறி, உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு, பொது விதியாய் பிறர் பொருளை சுதந்திரத்தை போற்றி காப்பது, பிற துன்பம் போக்குவது. இது ஐஞ்சா இருக்குதே, நினைவுபடுத்திக் கொள்வது கொஞ்சம் சிரமமா இருக்குமே என்றால், சரி 2. என்ன, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன், அவ்வளவுதான். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு. இந்த 2 ஒழுக்கம், யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பது, முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, இந்த 2 ஒழுக்கம் கூட யாரிடத்திலே வெளிப்படும் என்ற கேள்விக்கு வல்லவர் பதில் சொல்றார். தவம் செய்தால் தான் வெளிப்படும். தவத்தின் அடையாளம் என்ன?
தவசிரேஷ்டர், தவத்திலே நாம் தேர்ச்சி பெறுகிறோம் என்றால் அதன் வெளிப்பாடு அடையாளம் என்ன என்றால் உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கு. யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று சொன்னா அடுத்தவர்கள் நினைச்சுக்குவோம் உடனே. இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு யாரோதான். நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய உடலே யாரோதான். அதனால் யாருக்கும் துன்பம் தர மாட்டேன் என்றால் நமது உடலுக்கே நாம் துன்பம் செய்து கொள்ளக்கூடாது. உணவு எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா விளக்கமும் தெரியும். எதுல கொலஸ்ட்ரால் இருக்குது, எதுல இல்லை, எதுல சத்து இருக்குது, எதுல இல்லை, எல்லாம் தெரியும். ஒரு மைசூர்பா வைப்ப முன்னாடி யோசிப்போமா, இதை செரிக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் நடக்கணுமேனு யாருக்காவது ஞாபகம் வருமா? லவக்கம் எடுத்து போட்டுரும். எல்லா தத்துவம் பின்னாடிதான். பத்தும் பறந்திடும், பசி வந்தால் மறந்திடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பின்னாடி ஓடிடும். அப்ப இந்த உணவிலேயே நமக்கு வருகின்ற 90% நோய்கள் உணவுலாதான். அப்ப இந்த உடம்புக்கு நான் செய்கின்ற பாவம் தவறான உணவை உண்பது என்பது எத்தனை படித்த மக்களுக்கு தெரியும்? அதான் சாமி சொல்லுவாங்க, அறியாமை ஒரு காரணம், அறிந்த பிறகும் அலட்சியம் ஒரு காரணம், உணர்ச்சி பயம் இன்னொரு காரணம். அப்போ நல்லது என்று தெரிந்த பிறகும் பற்ற முடிவதில்லை, தீயது என்று தெரிந்த பிறகும் விட முடிவது இல்லை. இந்த ஸ்ட்ரகிள், இந்த போராட்டம் தான் குருச்சேத்திரம், ஜிகாத். எனவே வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஏன்னா இது குறை அல்ல, இது ஒரு பிறவி. இந்த உடம்பு இப்ப பிறவி. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள்? குறைந்தபட்சம் 6 தலைமுறை. இதில் எல்லாம் செய்த ஒழுங்கினங்கள் எல்லாம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை? அப்ப சிலவற்றை தவிர்த்தாலும் சிலவற்றில் சிக்கி விடுகிறோமே. அப்ப இது ஜான் ஏறி மூலம் சறுக்கிறது இல்லை. ஜான் ஏறி மூலம் சறுக்கினா நட்டம், கீழே போயிடுறோம். முழம் ஏறி ஜான் சறுக்கினா ஒரு ஜான் லாபம் தானே. அப்படித்தான் நம்முடைய நிலைமை. மேன்மைப்படுகிறோம், கொஞ்சம் சறுக்குகிறோம், மறுபடியும் மேன்மைப்படுகிறோம், மறுபடியும் கொஞ்சம் சறுக்குறோம். இப்படி இருக்கின்ற வரையில் நம்முடைய போராட்டத்திலே நாம் விட்டு கொடுப்பதில்லை. ஏன்னா விளக்கம் தெரியும், பயிற்சியில இருக்கிறோம். அப்ப ஒரு பிறப்பிலே எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் ஆயிட முடியாது, ஞானம் பெற்றுவிட முடியாது. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி உச்சத்தை தொடுவோம் ஒரு நாள். அது நம்முடைய பிறப்பா அல்லது நம்முடைய சந்ததிகளா என்பது இறைவன் கணக்கில் இருக்கும். எழுபிறப்பும் தீயவை தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்பார் வள்ளுவர். 7 தலைமுறைகளிலே ஒவ்வொரு தலைமுறையும் ஒழுங்கினத்தை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற தலைமுறையாக பழிப்பிறங்கா பண்புடை, பழிச்சலை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற பிறப்பாகவே அமைந்து விட்டார். அப்படி அமைந்தாலே 8வது பிறவிதான் தூய்மையாகுமா. அப்ப 7 பிறவிகள் நம்முடைய ஒழுங்கினத்தை மாற்றிக்கொண்டே வரும். 8வது பிறப்பில் நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். அதாவது சயின்ஸ்ல கூட ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன், ஜிஎம்ஓ சொல்றாங்க இல்லையா, அது 7 தலைமுறைக்கு மேல வந்தா தான் ஜிஎம்ஓ பண்ண முடியும். 7 வரைக்கும் மாற்றம் வராது.
ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொண்டே வரதான் இயற்கை விதியை தவிர நமக்கு விளக்கம் தெரிந்து விட்டது, நாளிலிருந்து நான் ஞானி என்றெல்லாம் யாரும் மாறிவிட முடியாது. யாரு அப்படி நடந்து காட்டிய சான்று ஒன்று கூட கிடையாது உலகத்துல. அப்படி ஒவ்வொரு தலைமுறையும் மாறி வந்தால் 8ஆம் பிறப்பு எப்படி மகரிஷி பிறந்தாரோ அது போல ஒரு ஞான பிறப்பாக அமையும். நீ 7 முறை ஸ்நானம் செய்யவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பைபிள் ஒரு வசனம் உண்டு. அப்புறம் பாத்ரூம் போய் 7 முறை குளிச்சுட்டா ஞானம் வந்துடுமா? அப்படி இல்லை. 7 தலைமுறை என்று அர்த்தம். புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல் செயலாகும். எனவே எண்ணம் சொல் செயல் என்ற வாழ்க்கையில் தூய்மையாகி அவதார புருஷனாகி 8வது தலைமுறையிலே ஞானம் பெறும். இப்ப இருந்து 8வது கிடையாது, நாம 3 4 இருப்போம். ஏன்னா 1ல இருந்தா இங்க வரவே மாட்டாங்க. முதல் நிலையாக இருந்தால் அது உணர்ச்சி வயப்பட்ட புலன் வயப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். மகர்ஷிட்டெல்லாம் வரமாட்டாங்க, மனவளக்கலைக்கு வரமாட்டாங்க. இங்க வந்தாலே குறைந்தபட்சம் 3வது ஸ்டேஜா இருக்கணும். நிலைத்து விட்டால் 4வது ஸ்டேஜ், அப்புறம் 5 6 7. இந்த ஒரு ஸ்டேஜ் கடினமான ஸ்டேஜ், மிடில் பாத். இதை கடந்து விட்டால் தீய எண்ணங்கள் அதிகமா தாக்காது. அதன் பிறகு ஒவ்வொரு தலைமுறையும் புனிதத்தை நோக்கியே போகும். இப்ப நாம் பார்க்கிறோம்ல, சில பேருக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கங்களேன், தியாகராஜன் ஐயா அந்த சகதியில தான் இருக்கிறார். ஆனா அவர் பரம்பரை செல்வந்தர், மேற்கொண்டு செல்வம் சேர்க்கின்ற ஆசையும் கிடையாது. காசு கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டாரு, லஞ்சம் வாங்க மாட்டார். ஆனா இருக்கிற இடம் என்னவோ துரியோதனன் கூட்டம். அது போல எப்படி இருக்க முடிகிறது? அடுத்தவன் தவறு செய்தும் அதை கண்டுக்காம இருக்கணும்னு சொன்னா, அப்போ சுய ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு பாருங்க. அது போல இந்த மாற்றம் 5வது 4வது தலைமுறை தாண்டி விட்டால் இது போன்ற உறுதித்தன்மை வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலேயே அவங்க தன் நிலை மாற மாட்டாங்க. இப்படி மகான்கள் சொல்லி வைத்த கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரைகுறை தத்துவத்தையே இங்க ஞானமாக பேசுறாங்க. அதுதான் சிக்கல். இதனால் சமுதாயம் நட்டப்பட்டது ஏராளம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் அவதாரமே அந்த நோக்கத்திற்காகத்தான். ஒரு நல்ல உண்மையான புலன்வயப்படாத எதையும் சாராத ஒரு தூய்மையான ஞானியாக இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு அற வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மகரிஷி அவதரித்தார். இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா குறைந்தபட்சம் 3வது இடத்துல இருந்தா தான் வர முடியும். தொடர்ந்து வருஷ கணக்காக நீடித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக 4வதாகத்தான் இருக்கணும். ஸோ அடுத்த ஒரு 3 தலைமுறை தானே நம்முடைய சந்ததிகள் வந்துடுவாங்க. அப்படி 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. புலன்களுக்கு, தீய பழக்கங்களுக்கு அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி மனிதர்கள் வேறுபாட்டுக்கான 16 காரணங்களை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பாக விளக்கம் அளித்த நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்த உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தில் வழிநடத்தி நற்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,